வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நீதிமன்றம் பலமுறை கேள்வி கேட்டும் பதில் அளிக்காததால் ஊழியர் வாங்கிய கடனுக்காக மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் பொருட்களை நீதிமன்றம் ஜப்தி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து வழிபட்ட பெரிய விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. நீதிமன்றம் பலமுறை கேள்வி கேட்டும் பதில் அளிக்காததால் ஊழியர் வாங்கிய கடனுக்காக மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் பொருட்களை நீதிமன்றம் ஜப்தி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை அரியூரை சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவர் அரியூர் அங்கன்வாடி மையத்தில் பல்நோக்கு ஊழியராக பணியாற்றி வந்தார். 2012ஆம் ஆண்டு தனியார் நிறுவனத்தில் ரூபாய் 8.50 லட்சம் கடன் பெற்றார். இதற்கான மாத தவணை தொகையை சில மாதம் மட்டும் செலுத்தினார். இதன் பின் பணத்தை கட்டவில்லை. இந்த பணத்தை வசூலிக்க தனியார் நிறுவனம் பல்வேறு முயற்சி எடுத்தும் பயனில்லை. இதையடுத்து தனியார் நிறுவனம் புதுவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்துக்கு விஜயலட்சுமியின் சம்பளம், எத்தனை ஆண்டுகள் பணி புரிகிறார் என்ற விளக்கம் கேட்டது. இதை அவர்கள் வழங்கவில்லை. இதன்பின் அவரின் சம்பளத்தில் பணத்தை பிடித்தம் செய்ய கோர்ட் உத்தரவிட்டது. இதற்கும் மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நடவடிக்கை எடுக்காததால் கடன் தொகை ரூபாய் 8.5 லட்சத்துக்கு வட்டி, அபராதம் ஆகியவற்றுடன் ரூபாய் 13.5 லட்சத்துக்கு மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் அசையும் சொத்துக்களிலிருந்து ஜப்தி செய்ய கோர்ட் உத்தரவிட்டது. இதையடுத்து கோர்ட் அமீனா அம்பி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழக அலுவலகத்தில் இருந்த மேஜை, நாற்காலி, கம்ப்யூட்டர் பொருட்களை ஜப்தி செய்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு விஜயலட்சுமி ஓய்வு பெற்றுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதை அடுத்து தமிழகம், புதுவை மாநிலங்களில் பரவலாக மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் உள்ள புயல் எச்சரிக்கை கூண்டில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டது. துறைமுகத்திலிருந்து தொலைவில் புயல் உருவாகும் வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கும் வகையில் இது ஏற்றப்பட்டுள்ளது. இந்த புயல் கூண்டு எச்சரிக்கையானது காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் கடலூர் உள்ளிட்ட 9 துறைமுகங்களிலும் ஏற்றப்பட்டுள்ளது தாகவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் புதுவை மீனவர்கள் கவனமுடன் செல்லும்படி மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது மட்டுமின்றி பொதுமக்கள் சைபர் குற்றங்களில் சிக்காமல் விழித்துக் கொள்ள பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு குற்றம் சம்பவங்களை தடுக்கலாம் என பெண் ஒருவர் டிப்டாப் உடை அணிந்து பேசும் வீடியோ ஒன்றை சைபர் கிரைம் போலீசார் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். அதில் கூரியர் மூலமாக போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் அனுப்பியதாகவும் சிம் கார்டுகள், ATM கார்டுகள் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மும்பை போலீசார், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் மற்றும் CBI அதிகாரிகள் பேசுவதாக கூறி மிரட்டி ஆன்லைன் மோசடி பணத்தை பறிக்கிறார்கள். அறிமுகமில்லாத நபர்களிடம் இருந்து வரும் எந்த ஒரு வீடியோ அழைப்பையும் ஏற்க வேண்டாம் உள்ளிட்ட தகவல்கள் அந்த வீடியோவில் வெளியாகியுள்ளது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக் மற்றும் வலைத்தளம் மூலம் பணம் கேட்டு மிரட்டுவார்கள். இது போன்ற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம். 3. புதுச்சேரியில் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து வழிபட்ட பெரிய விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. புதுச்சேரியில் விநாயக சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை கடற்கரையில் கரைத்து வருகின்றனர். கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து 5 முதல் 12 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் வழிபாடு செய்தனர். அந்த சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று புதுச்சேரி கடற்கரையில் கரைக்க தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில்
கடற்கரையில் சிலைகளை கரைப்பதற்கு ஏதுவாக பொக்லைன் இயந்திரம் மூலமாகவும் சமன்படுத்தும் பணிகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டன. விநாயகர் சிலை ஊர்வலமாக கொண்டு சென்று கடற்கரையில் கரைப்பதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. செவாலியே செல்லான் நாயக்கர் பிறந்த நாளையொட்டி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு முதல்வர் சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். செவாலியே செல்லான் நாயக்கரின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். MBBS முதற்கட்ட கலந்தாய்வு முடிவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 127 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். MBBS, பல் மருத்துவம், ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட நீட் மதிப்பெண் அடிப்படையிலான படிப்புகளுக்கு கடந்த 1ஆம் தேதி முதற்கட்ட கணினி கலந்தாய்வு நடத்தி சென்டாக் இடங்களை ஒதுக்கீடு செய்தது. 5ஆம் தேதி வரை சீட் கிடைத்த கல்லூரியில் மாணவர்கள் சேர கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதன்படி சீட் கிடைத்த மாணவர்கள் கல்லூரிக்கு சென்று அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து சேர்ந்தனர். முதற்கட்ட கலந்தாய்வின் முடிவில் MBBS படிப்பில் சேர்ந்த மாணவர்கள் பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது. MBBS படிப்பினை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி அரசு ஒதுக்கீட்டில் 126 மாணவர்களும், NRI சீட்டில் 1 மாணவர்கள் என 127 மாணவர்கள் சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை அடுத்த கொங்கப்பட்டு மலட்டாறு அருகில் அமைந்துள்ள வள்ளி தேவசேன சமய சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை அடுத்த தமிழக பகுதியான கொங்கம்பட்டு மலட்டாறு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி 1 முதல் 4 யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 8 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று சுப்பிரமணிய ஆலயத்தின் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பரிகார மூர்த்திகள் மற்றும் 13 அடி உயர விஸ்வரூப முருகன் சிலைக்கு கலச நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் கொங்கம்பட்டு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கடை ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நீதிமன்றம் பலமுறை கேள்வி கேட்டும் பதில் அளிக்காததால் ஊழியர் வாங்கிய கடனுக்காக மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் பொருட்களை நீதிமன்றம் ஜப்தி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து வழிபட்ட பெரிய விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.